வணக்கம் ஆபிரகாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் அறிந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம், புதுச்சேரி மாநிலம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு மருத்துவமனையில் அதிகரித்து கொண்டே வருகிறது. விஷ சாராயம் அறிந்து இறப்பு எண்ணிக்கைன்றது கூடுதலாக அதிகரித்தே வருகிறது. அதில் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா, தற்பொழுது நமக்கு கிடைத்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா, தற்பொழுது அந்த விஷ சாராயத்தை பருகிய நேற்று அந்த முதல் நாள் ஒரு அந்த தகவல் அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் காப்பி என்று சொல்ற இதில் பார்த்தீங்கன்னா 300 பிரிவு, அதாவது 304 பிரிவில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சம்பவங்கள் ஈடுபடுத்துறது 304(1), 328, 4/1, அப்புறம் 4/1A ஆகிய பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தற்பொழுது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அந்த இடத்துல விஷ சாராயம் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு அங்குள்ள போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்பொழுது அவரை கைது செய்துள்ள நிலையில் தற்பொழுது வரை இன்னும் ஒரு பலி எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் என அச்சப்படுகின்ற நிலையே ஏற்பட்டுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது போன்ற சம்பவங்கள் தொடர் கதையாக இருப்பதால் தொடர்ந்து இது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே அனைவருடைய கோரிக்கையாக உள்ளது. தற்பொழுது அங்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சசிகலா மற்றும் உதயநிதி ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக தலைவர் அவங்க பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட பலரும் அங்கு சென்று அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து அந்த சடலங்களுக்கு இறுதி அஞ்சலியும் செலுத்தி உள்ளனர். இந்த நிலையில் இது போன்ற தகவல் அறிக்கை வெளியான சம்பவம் தற்பொழுது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரும் கோரிக்கையாக இருக்கிறது. இது சம்பந்தமாக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்குள்ள அதாவது கூண்டோட பணியிடமாற்றம் அது போன்ற செயல்கள் செய்திருக்காங்க. அதாவது மாவட்ட ஆட்சியர் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க, எஸ்பி அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். அதே போல அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் உள்ள காவல் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இது போன்ற சம்பவங்கள் மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக ஏராளமான அதிகாரிகள் அங்கு நியமிக்கப்பட்டு தற்பொழுது அங்கு உள்ள பிரச்சனையை இன்னும் என்று குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. இது மட்டுமல்லாமல் சென்னையில் தலைமை இதிலிருந்து தற்பொழுது முதலமைச்சரும் பல்வேறு மாவட்ட அலுவலர்களிடம் தொடர்பு கொண்டு இது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எல்லாருடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக உள்ளது. தொடர்ந்து இது போன்ற கள்ளச்சாராயம், விஷச்சாராயம்ன்றது முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அங்குள்ள மக்களுடைய ஒரு ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குமோ என்ற, அதாவது பூர்ண மதுவிலக்கு வேண்டும் என பாமக சார்பிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு கட்சி சார்பிலும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. எதிர்கட்சிகள் பிரதானமாக தற்பொழுது கஞ்சா போன்ற புகைகளை அந்த மாதிரி தமிழக மக்களுடைய சீரழிப்பு காரணம் இது போன்ற சாராயம் டாஸ்மாக் கடையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளதாகவும் சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கை தான் எடுப்பார் என்ற தமிழக அரசு முடிவு இந்த தொடங்கியுள்ள தமிழக கூட்டத்தொடரில் நடவடிக்கை எடுக்கணும் என்று அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. என்ன நடவடிக்கை மேலும் இருக்கும் என பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆபிரகாம்.